Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் chapter 2 fractions and decimals exercise 2.7 பார்க்கலாம். First sum, find 0.4 divided by 2. ஸோ இதை ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி சொல்கிறேன். 0.4 divided by 2 கொடுத்துருக்காங்க. இப்போ டிவைட் எப்படி பண்ணுவோன்னா இப்படி போடுவோம். 2 டேபிள்ஸில் இதை ரெடியூஸ் பண்ணலாம். 2 ones இங்கே 0 அப்படியே போட்டுக்கோங்க, இங்கே பாயிண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. 2 2s 4. இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 0.2. ஸோ இந்த மாதிரி எழுதலாம். அப்படி இல்லாமல் இந்த டெசிமலை ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு கூட நம்ம பண்ணலாம். இப்போ 0.4 ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். 0.4 ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா 4/10. ஏன்னா ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது லாஸ்ட்லேருந்து, அப்போ ஒரு 0 போடுவோம். டிவைடட் பை 2 இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4/10 இங்கே எழுதிக்கோங்க. நம்ம வந்து இப்போ இப்படியே டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த டிவைடை நம்ம மல்டிப்ளையாக மாற்றுறோம். இங்கே 2ன்றது 2/1ன்னு அர்த்தம். இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றணும், 1/2 ஆகணும். அப்புறமே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 2 ones 2 2s 4. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2/10 இருக்குது. இப்போது இந்த 2/10 லாஸ்ட்டில் டெசிமலாக மாற்றிடலாம். நியூமரேட்டர் 2 இருக்குது அப்படியே எழுதியிருக்கோம். இங்கே 0 இருக்குது. ஸோ லாஸ்ட்டு ஒரு டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் வைக்கணும். ஸோ 0.2. ஸோ இந்த மெத்தட்லையும் நீங்கள் போடலாம். டெசிமலை ஃப்ராக்ஷன் ஆக்கிட்டு நம்ம இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாமல் ஈஸியாக 0.4 divided by 2 போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். வாங்க செகண்ட் சம் பார்க்கலாம். 0.35 divided by 5. ஸோ 0.35 எழுதிக்கோங்க. நம்ம டிவைடட் பை 5 நான் ஃபஸ்ட்டு மெத்தடில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 டேபிள்ஸில் 35 போகும். 5 ones 5. மேலே இந்த 0வும் பாயிண்ட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. 5 டேபிள்ஸில் 35 வந்து 5 7s 35. ஸோ அந்த 7 எதுங்க அந்த டைம்ஸு. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 0.7. இதை நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு கூட பண்ணலாம். அப்படி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இப்படியும் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் 2.48 divided by 4. 2.48 divided by 4 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 4 டேபிள்ஸில் இதை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. 4 ones 4, 4 6 24. முதல்ல 24 மட்டும் எடுத்துக்கிறேன். 4 டேபிள்ஸில் 24 வந்து 6 டைம்ஸ் போகும். 4 6 24. 8 பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் போகும். 4 2s 8. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 62ன்னு வந்துருக்குது. இப்போது டெசிமல் நம்பர் வைக்கணும், ஏன்னா இங்கே டெசிமலில் இருக்குது. இப்போ பாருங்கள், கொஸ்டினை பாருங்கள். 2 டிஜிட் தள்ளி முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் ஆன்சரில் என்ன பண்ணணும்னா 2 டிஜிட் தள்ளி முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 0.62. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் 65.4 divided by 6. divided by 6. இதை இந்த மாதிரி எழுதிக்கோங்க. 65.4 by 6. இப்போ நம்ம 6 டேபிள்ஸில் டிவைட் பண்ணலாம். 6 ones 6. முதல்ல நான் 65 எடுத்துக்கிறேன். 6 10s 60. இப்போ இங்கே 65 இருக்குது. நான் 6 10s 60ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 5 வந்து கேரி ஓவர். இங்கே 65 இருக்கிறதுனால 6 10s 60, 5 வந்து கேரி ஓவர். அப்போ இங்கே 54 ஆகிடும். 6 9s 54ன்னு வரும். அப்போ 109 வருது. சரிங்களா? இப்போ நம்ம டெசிமல் வைக்கணும். இப்போ கொஸ்டினில் பாருங்கள், லாஸ்ட்டு ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதே மாதிரி ஆன்சர்லேயும் லாஸ்ட்டு ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ 10.9. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிவைட் பண்ண முடியலன்னா இப்படி கூட நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். 65.4 divided by 6. 6 10s 60. 5 minus 0 5. அப்புறம் இங்கே பாயிண்ட் மேலே வச்சுக்கோங்க. இங்கே 4 இறக்கிடுங்க. 6 9s 54. 54 minus 54 0. ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். வாங்க நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபிஃப்த்து சம் 651.2 divided by 4. 651.2 எழுதிக்கோங்க. by 4 எழுதிக்கோங்க. டிவைட் பண்ணிடலாம். 4 டேபிள்ஸ் டிவைட் பண்ணலாம். 4 ones 4. நான் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறேன். 6 முதல்ல எடுத்துக்கிறேன். 4 ones 4.
ஏன்னா 4 டேபிள்ஸில் 6 வராது, அதனால் 4 1s are 4 1 டைமு. கேரி ஓவர் பார்த்தீங்கன்னா 5 6, ஏன்னா இங்கே 6 இருக்குதுன்னா 2 கேரி ஓவர், இங்கே சின்னதாக எழுதிக்கோங்க. இப்போ 25 ஆகிடும். இது 25 வந்து 4 டேபிள்ஸில் 6 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 4 6 are 24னு வரும். இங்கே 25 இருக்கிறதுனால கேரி ஓவர் 1, இப்போ 11 ஆகிடும். இப்போ 4 2s are 8, இங்கே வந்து 11 இருக்குது. ஸோ 9 10 11 3 வந்து கேரி ஓவர், இப்போ 32 ஆகிடும். இப்போ 4 8s are 32. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1628. இப்போ நம்ம டெசிமல் வைக்கணும். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டு ஒரு டிஜிட் தள்ளி டெசிமல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆன்சர்லேயும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு டிஜிட் தள்ளி நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ 162.8 தான் இதோட ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6th சம் 14.49 டிவைடட் பை 7. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 14.49 எழுதிக்கோங்க. இது பாயிண்ட், இது பை 7. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 7 1s are 7. முதல்ல நான் 14 எடுத்துக்கிறேன். 7 2s are 14. அடுத்தது இங்கே 49 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 0 1 எடுத்துக்கிட்டு இந்த 4 9 2 எடுத்துக்கிறோம். இப்போ 7 7s are 49. அப்போ 207 வரும். இப்போ கொஸ்டின் பாருங்கள், 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி ஆன்சர்லையும் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வரும். அப்போ 2.07. நீங்கள் டிவைட் இப்படி பண்ணலன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. 14.9 இருக்குது. இப்போ 7 டேபிள்ஸில் 7 2s are 14. 14 - 14 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 4 இறக்கணும். 7 டேபிள்ஸில் 4 போகாதனால நம்ம 9 இறக்குறோம். இங்கே இருக்க பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே வச்சுக்கோங்க. இப்போது 7 அந்த 2 டிஜிட் நீங்கள் இறக்கணுனால நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் 7 7s are 49. ஸோ எப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். நீங்கள் இந்த மாதிரி டிவிஷன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிவிஷனும் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 7th சம் 3.96 டிவைடட் பை 4. ஸோ இதை 4 டேபிள்ஸில் டிவைட் பண்ணணும். இப்போ நான் வந்து 39 எடுத்துக்கிறேன். 39 எடுத்துக்கு 4 டேபிள்ஸில் 39 பார்த்திங்கன்னா 4 9s are 36 தான் வரும். ஸோ 4 9s are 36. இங்கே 39 இருக்கிறதுனால 37 38 39 3 வந்து கேரி ஓவராக இங்கே வச்சுக்கோங்க. இங்கே 36 ஆகிடும். இது வந்து 36 ஆகிடும். அப்போ 4 9s are 36. இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 99. இங்கே பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள், 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஆன்சர்லேயும் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போது இந்த 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க. அப்போ 0.99. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8th சம் 0.80 டிவைடட் பை 5. 0.80 எழுதிக்கோங்க, பை 5 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 டேபிள்ஸில் ரெடியூஸ் பண்ணலாம். 5 1s are, இங்கே மேலே இங்கே 0 பாயிண்ட்னே எழுதிக்கலாம். சரிங்களா, இந்த 8 மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 1s are 5. இங்கே 8 மட்டும் எடுத்துக்கோங்க. 5 1s are 5. கேரி ஓவர் பார்த்தீங்கன்னா 6 7 8 3 இருக்கும். இப்போ இங்கே 30 ஆகிடும். 5 6 are 30. அப்போ 0.16. இல்லை வெறும் நீங்கள் 80 மட்டும் பண்ணிவிட்டு கூட கொஸ்டினில் பாருங்கள் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கலாம், நம்ம 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிடலாம். ஸோ 8th பார்த்தீங்கன்னா இது ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். செகண்ட் சம் ஃபைண்ட் 4.8 டிவைடட் பை 10. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஸ்டின் ஃபுல்லாக 10ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதையும் நம்ம வந்து டெசிமலை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு பண்ணுற மெத்தடும் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ டெசிமலை ஃப்ராக்ஷனாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 4.8 48 எழுதிட்டு இங்கே லாஸ்ட் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 0 போட்டுருவோம். அப்புறம் டிவைடு பை 10. கீழே ஒன்றும் இல்லைன்னா அது 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ டிவைடை நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை சைனாக மாற்றணும். மாற்றுறப்ப என்னவாகும், இது ரெசிப்ரோக்கலாக எழுதணும். 1/10ன்னு எழுதணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 48யும் 1யும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, 48 ஆகிடும். டினாமினேட்டரில் வந்து 10 10s are 100. இப்போ நம்ம இதை டெசிமலில் எழுதலாம். இப்போ நியூமினேட்டரில் இருக்க 48 அப்படியே எழுதிடுங்க. இப்போ டினாமினேட்டர் 2 0 வந்துச்சுன்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ இது ஒரு மெத்தடு, ஃபஸ்ட் மெத்தடு. இதை விட ரொம்ப ஈஸியான செகண்ட் மெத்தட் இருக்குது. 4.8
ஆர் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 4.8 டிவைடட் பை 10. ஸோ 10ல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிறது என்னென்னா 4ம் 8ம் இருக்குது. அந்த நம்பர் இங்கே எழுதிக்கோங்க. 4 8ன்னு எழுதிக்கோங்க. நம்பர் என்ன இருக்கோ அதை எழுதிக்கோங்க. இப்போது 10ல் டிவைட் பண்ணுறோம் அப்போனா இங்கே என்ன இருக்குது? ஒரு 0 இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்க டெசிமல் பாயிண்ட்டு. இந்த டெசிமல் பாயிண்ட் என்ன ஆகும்னா ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி போகும். அப்படின்னா இந்த 4க்கு முன்னாடி போகும். ஒரு 0வாக இருந்துச்சுன்னா எங்கே அந்த டெசிமல் பாயிண்ட் இருக்கோ, சரிங்களா, இங்கே இந்த டெசிமல் பாயிண்ட் இங்கே இருக்குது. இப்போ இங்கே இருந்து ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி போகும் ஒரு 0வாக இருந்துச்சுன்னா. அப்போது இங்கே இருந்துச்சு இந்த டெசிமல் பாயிண்ட். இப்போ என்னவாகும்னா ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி இங்கே போயிடும். அப்போ 0 பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 0.48. இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட். நீங்கள் வந்து டெசிமலாக ஃப்ராக்ஷனாக பண்ணிட்டும் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த சிம்பிள் மெத்தடும் நீங்கள் பண்ணிக்கலாம். வாங்க செகண்ட் பார்க்கலாம். 52.5 டிவைடட் பை 10. ஸோ இந்த செகண்ட் மெத்தட்லேயே பண்ணலாம். இப்போ 52.5 ஃபஸ்ட் என்ன எழுதிக்கிங்கன்னா இந்த டெசிமல் இல்லாமல் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே டெசிமல் பாயிண்ட் இங்கே இருக்குது. இங்கே ஒரு 0 இருக்குன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் என்னவாகும்னா இப்படி இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். சரிங்களா, ஒரு டிஜிட் முன்னாடி ஷிஃப்ட் ஆகும். அப்போ எங்கே வரும்? இங்கே வரும். 5.25. ஒரு 0வாக இருந்துச்சுன்னா ஒரு டிஜிட் முன்னாடி ஷிஃப்ட் ஆகுது. இப்போ 5.25 தான் இதோட ஆன்சர். தேர்ட் சம் 0.7 டிவைட் பை 10. ஸோ இங்கே முன்னாடி வந்து டெசிமலுக்கு முன்னாடி நம்பர் இல்லை, வெறும் 7 தான் இருக்குது. அப்போ இந்த 7 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ ஒரு 0 இருக்குது. இப்போ ஒரு 0 இருக்குன்னா எங்கே அந்த டெசிமல் பாயிண்ட் இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும். சரிங்களா, அப்போது என்னன்னா இந்த 0வை நீங்கள் எழுதணும். எழுதிட்டு இந்த டெசிமல் பாயிண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இங்கே வைக்கணும். அப்போ 0.07 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் 33.1 டிவைடட் பை 10. இப்போ ஒரு 0 வந்துச்சுன்னா அந்த டெசிமல் பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட்க்கு முன்னாடி ஷிஃப்ட் ஆகும். இப்போ 331ன்னு எழுதிக்கிட்டு இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட் இங்கே வந்துடும். சரிங்களா, ஒரு டிஜிட்க்கு முன்னாடி வரும். இப்போ 3.31. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் 272.23 டிவைடட் பை 10. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்க நம்பரை எழுதிக்கோங்க. டெசிமல் இல்லாமல் எழுதிட்டு இப்போ இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ இந்த டெசிமல் பாயிண்ட் என்ன ஆகும்? ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி இங்கே ஷிஃப்ட் ஆகும். இப்போ எங்கே வரும்? இங்கே வரும். 27.223ன்னு வரும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் 0.56 டிவைடட் பை 10. ஸோ இங்கே வந்து 10 இருக்குது, இங்கே 0 இருக்குது. முதல்ல வந்து இங்கே நம்பரை மட்டும் எழுதிக்கோங்க. 56ன்ற நம்பர் எழுதிக்கோங்க. இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி ஷிஃப்ட் ஆகும். அப்போ என்னவாகும்? இந்த 0வை நீங்கள் எழுதணும். எழுதிட்டு இந்த டெசிமல் பாயிண்ட் ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இங்கே இப்போ 0.056. நெக்ஸ்ட்டு செவன்த்து சம் 3.97 டிவைடட் பை 10. ஃபஸ்ட்டு டெசிமல் இல்லாமல் எழுதிக்கோங்க. 397. இப்போ வந்து இங்கே பாருங்கள் 0, ஒரு 0 தான் இருக்குது. ஒரு 0 வந்துச்சுன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி ஷிஃப்ட் ஆகும். அப்போ இங்கே வரும். இப்போ 0.397 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் 2.7 டிவைடட் பை 100. ஸோ இங்கே தேர்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே டிவைடட் பை 100ன்னு இருக்குது. ஸோ இதுவும் ரெண்டு விதமாக பண்ணலாம். இந்த டெசிமலை ஃப்ராக்ஷனாக பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே பண்ணலாம். டெசிமல் இருக்குது, அதை நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறப்போ 27/10 வரும். இங்கே டிவைட் பை 100 வரும். நெக்ஸ்ட்டு 27/10 அப்படியே டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதை இன்டூவாக போட்டுட்டு இதை 100/1 நம்ம 1/100 மாற்றணும், ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 27 × 1 27, 100ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1000 வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 27 நியூமரேட்டர் அப்படியே எழுதிட்டு இங்கே பாருங்கள் 3 0 இருக்குது. அப்போ 3 டிஜிட் தள்ளணும், 1 2. இப்போ இன்னும் டிஜிட்க்கு ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு ஒரு 0 போடணும். அப்போ 0.027 வரும். இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. இல்லை அப்படி இல்லைன்னா இன்னொன்று மெத்தட் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஈஸி தான்.
2.7 டிவைடட் பை 100. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் 2 0 இருக்குது. அப்போ 2 0 வந்துச்சுன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது 2 டிஜிட்டுக்கு முன்னாடி போகும். இப்போ 27 அப்படியே எழுதிக்கோங்க, நம்பரை முதல்ல எழுதிக்கோங்க. இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட் என்ன இருக்கணும், இங்கே 2 0 இருக்கிறதுனால இங்கே 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 ஒன்று, நெக்ஸ்ட்டு இங்கே அப்படி போகும். 2 டிஜிட்டுக்கு முன்னாடி இந்த டெசிமல் பாயிண்ட் போகும். அப்போது இங்கே போனால் ஒரு டிஜிட்டு, இங்கே ஒரு டிஜிட்டு ஒன்றும் இல்லை, அதனால் ஒரு 0 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இப்போ இங்கே இருக்குது இந்த டெசிமல் பாயிண்ட். சரி, இங்கேயே பார்த்துக்கோங்க, இந்த 2 0 இருக்குது. இந்த 2 0 இருந்துச்சுன்னா இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட், சரிங்களா, இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட் எங்கே போகும், 2 டிஜிட்டுக்கு முன்னாடி போகும். 2 0 வந்தால் 2 டிஜிட் முன்னாடி போகும். அப்போது இது ஒரு டிஜிட், இது ஒரு டிஜிட், இங்கே வரணும் அந்த டெசிமல். அப்போ பார்த்தீங்கன்னா 0.027, சரிங்களா. அப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 0.027. வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். செகண்ட் சம் 0.3 டிவைடட் பை 100. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 2 0 வந்துச்சுன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து 2 டிஜிட்டுக்கு முன்னாடி போகணும். ஸோ இது ஒரு டிஜிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்குது டெசிமல் பாயிண்ட். அப்போது 1, இது வந்து ஒரு டிஜிட், சரிங்களா. அப்போது 2 டிஜிட் முன்னாடி போகணுன்னா இதுக்கு இங்கே வரணும், சரிங்களா. இப்போ இங்கே இருக்குது டெசிமல் பாயிண்ட்டு. ஒரு டிஜிட்னா இதுக்கு முன்னாடி இங்கே வரணும், 2 டிஜிட்னா இது இந்த டிஜிட்டுக்கு முன்னாடி வரணும். அப்போ என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 0.003. இந்த டெசிமல் பாயிண்ட்டு 2 டிஜிட்டுக்கு முன்னாடி போகணும். இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட்டு 2 டிஜிட் முன்னாடி, 1 2, இப்போ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி. அப்போது 0.003. பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம 0வை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 0.003 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் 0.78 டிவைடட் பை 100. ஸோ 78 எழுதிக்கோங்க அப்படியே. 2 0 இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து கணக்கு எடுக்கணும், சரிங்களா. இந்த பாயிண்ட்லேருந்து 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 2 டிஜிட்டுக்கு போகுதுன்னா இது ஒரு டிஜிட், இது ஒரு டிஜிட். அப்போ இந்த 2 டிஜிட்டுக்கு முன்னாடி இங்கே வரணும் டெசிமல் பாயிண்ட். இப்போ 0.0078. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் 432.6 டிவைடட் பை 100. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 432.6, சரிங்களா. இப்போ பாருங்கள் 2 0 இருக்குது. அப்போது இந்த பாயிண்ட் எங்கே, 2 டிஜிட்டுக்கு முன்னாடி, அப்போ இங்கே வரும். இப்போ 4.326ன்னு வரும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் 23.6 டிவைடட் பை 100. இப்போ 2 0 இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் வந்து 2 டிஜிட்டுக்கு முன்னாடி வரும். இது ஒரு டிஜிட், இது ஒரு டிஜிட். இப்போ அந்த பாயிண்ட் எங்கே போகும், இங்கே வரும். அப்போ 0.236. இப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் 98.53 டிவைடட் பை 100. இப்போ 2 0 இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் வந்து 2 டிஜிட்டுக்கு முன்னாடி போகும். அப்போது இது ஒரு டிஜிட், இது ஒரு டிஜிட், அப்போ இங்கே வரும். அப்போ 0.9853. பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாம்.